ஒரு வழியா எல்லா சோதனைகளையும் தடைகளையும் கடந்து இன்னைக்கு அரியணை ஏறி இருக்கிறார் விஜய் அவர்கள். அரியணை ஏறிய கையோடு ஒரு 2-3 திட்டங்களையாவது தான் அறிவித்ததை நிறைவேற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இலவச மின்சாரம் தொடர்பாக அவர் அறிவித்த திட்டம், பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக அவர் சொன்ன விஷயம், போதை தடுப்பு தொடர்பாக அவர் சொன்ன விஷயம், இது 3க்குமான ஒரு முதல்கட்ட நடவடிக்கை அவர் எடுத்திருக்கார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல பிரிவுகளில் காவல்துறை ஒவ்வொரு மாவட்டங்களையும் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல பிரிவுகளில் காவல்துறை இருக்குது. பொருளாதார குற்ற பிரிவு, ஊழல் தடுப்பு பிரிவு, சிபிசிஐடி, கிரைம் பிரான்ச்சு, டிராஃபிக், இந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் உண்டு. அதோட கூட ஒரு பிரிவாக வந்து இப்போ அந்த போதைப் பொருள் தடுப்பு அப்படிங்கிற ஒரு பிரிவு வந்து அவர் அறிவிக்கிறார். ஏற்கனவே இருக்கக்கூடிய துறைகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதோட சேர்த்து இப்போ வரக்கூடிய துறையுடைய செயல்பாடும் அதே மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு நமக்கு ஒரு பக்கம் இருக்குது. எல்லாருமே எதிர்பார்த்திருந்த விஷயம், தமிழ்நாடு ஒரு பெரிய கடன் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கு. 10 லட்சம் கோடி கடன் இருக்குது தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறது பிப்ரவரிலேயே இதற்கு முன்னதாக முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் கூட. தமிழ்நாடு 10-12 லட்சம் கோடி கடனில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த கடன் பிரச்சனைக்கு என்ன தீர்வை முன்வைக்க போகிறார் விஜய் அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. சீமான் அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களை சொல்லும்போது நான் வந்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவேன், என்னன்னா நான் கடனில் திருப்பி அடைக்க முடியாதுன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்வு அவர் சொல்லியிருந்தார். அது சாத்தியமா இல்லையாங்கிற 2வது விஷயம். அந்த விஷயத்தை தொட்டு ஒரு தீர்வு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார், என்கிட்ட ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு. இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் என்ன தீர்வை முன்வைக்க போகிறார் அப்படிங்கிறத சொல்லலை. ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு குடும்பம் அதோட பொருளாதார நிலையில் ஒரு சமநிலையில் போகணும், ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸாக போகணும் அப்படின்னா அதோடைய வருமானம் அதிகரிக்கணும், செலவினங்களை குறைக்கணும். சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லும்போது கூட சொல்லியிருந்தார், இந்த அரசுக்கு வாழ்த்துக்கள், யாரையும் தப்பு பண்ண விடமாட்டேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம். அதோடு சேர்த்து செலவினங்களை குறைத்து இந்த அரசு நல்லபடியாக மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். செலவினங்களை குறைத்து, இந்த வார்த்தையை வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறாரு விஜய், செலவினங்களை குறைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறார், இந்த 2 கேள்வியில் தான் அவர் அடுத்த 5 வருஷம் எப்படி ஆட்சி அமைக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து நம்ம எடுக்க முடியும். இந்த 2 விஷயம் தொடர்பான திட்டங்களை அவர் ஒரு வாரத்துக்குள்ளே முடிவு பண்ணி நான் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா அவரோட அரசியல் தெளிவாக போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வரலாம். அப்படி இல்லாமல் திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சிகள், சீமான் அவர்கள்லாம் சொன்ன மாதிரியான கதைகளை மட்டும் அவர் சொல்லிகிட்டே போயிட்டு இன்றைக்கி அவர் கேட்டார், எனக்கு கால அவகாசம் வேணும், எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு. கால அவகாசம் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ இருக்கக்கூடிய நிதிநிலையில் கால அவகாசம் கண்டிப்பாக தேவைப்படும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதையே சொல்லி தப்பிச்சு போகிறது அப்படிங்கிறதும் சரியான ஒரு விஷயமா இருக்காது. எல்லாரும் எதிர்பார்த்தது முதலமைச்சர் ஆன உடனே நெத்திப்பொட்டில் அடித்த மாதிரி ஏதாவது சில திட்டங்களை சொல்லுவார், இந்த தமிழகத்துடைய பொருளாதாரத்தை சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதுக்கு அவர் கால அவகாசம் கேட்டு கடந்து போயிட்டார். இந்தியாவில் தமிழ்நாடு ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் வளர்ந்த மாநிலமாக தான் இருக்குது. ஒவ்வொரு தனி மனித வருமானமும் கூட தான் இருக்குது. எல்லா மக்களோட நுகர்வுத்தன்மையும் நல்லா தான் இருக்குது. எல்லா மக்களும் நல்லா செலவு பண்ணுறாங்க, வருமானமும் பார்க்குறாங்க. ஒரு பிளம்பர், எலக்ட்ரிஷியன் கூட ஒரு நாளைக்கு வந்து 1500லேருந்து 2000 வரைக்கும் வருமானம் பார்க்கக்கூடிய சூழல் இப்போ இருக்குது. நல்ல வருமானம் தான். இந்த பொருளாதார செழிப்பு தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக ஒரு நாட்டின் பொருளாதாரத்துக்கு வந்து 2 காரணம் இருக்கும். ஒன்று அந்த நாட்டோட ரா மெட்டீரியல்ஸு, இன்னொன்று உழைப்பு. உழைப்பு நம்மகிட்ட இல்லை. உழைப்பு ஃபுல்லாக வந்து வடக்கன் ஸ்டைலில் இருக்குது. தமிழ்நாட்டுடைய கிட்டத்தட்ட ஒரு 30% 40% வருமானம் அப்படிங்கிறது அப்படியே சொல்லையாக அங்கேருந்து அங்கே போயிருது, உழைப்பின் மூலமாக வட இந்தியாவுக்கு போயிருது. அப்போ உழைப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டோட பொருளாதாரம் பெருகலை. அப்போ இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, தமிழ்நாட்டோட இயற்கை வளங்கள் விற்று காலியாக்கப்பட்டு கொண்டு இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். நம்மளோட இயற்கை வளங்களை விற்று நம்ம மாநிலம் வந்து இப்போ கொஞ்சம் செல்வ செழிப்பாக பொருளாதாரத்தில் இருக்குது. 10 லட்சம் 12 லட்சம் கோடி கடன் இருந்தாலும் அந்த தொகையை வந்து சமாளிக்கிற அளவுக்கு, அதுக்கு வட்டி கட்டுற அளவுக்கான வருமானம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. வருமானத்தை இதுக்கு முன்னால் இந்த திராவிட அரசுகள் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இப்போ திமுக ஆட்சி அமைச்சிருந்தா கூட அடுத்த 5 வருஷம் அவங்க சமாளித்து போயிருந்திருப்பாங்க. அவங்களால சமாளிக்க முடியும், சமாளிப்பதற்கான திட்டங்கள் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஆனால் கடனாக அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒருவேளை கூட வேட செய்யலாம். இப்போ இந்த கடன் கூட்டினதுக்கு பின்னால் கூட இந்த இலவச திட்டங்கள் அறிவிச்சாங்க இல்லையா, மகளிருக்கு, குடும்ப தலைவிகளுக்கு இந்த திட்டங்கள் நிறைய, இலவச பயணம், இலவச பேருந்து பயணம், இதுதான் காரணமாக இருக்கும். இதே பேட்டர்ன் அப்படியே வந்து விஜய் அவர்களும் எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னா இந்த இலவச மின்சார அறிவிப்புலேயே வந்து சில என்னோட பார்வையில் சில சிக்கல்கள்லாம் அதில் இருக்குது. இப்போ 100 யூனிட் வரைக்கும் திராவிட அரசாங்கம் கொடுத்ததில் ஒரு லாஜிக் இருக்குது. ஒரு வயதான கணவனும் மனைவியும் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு 100 யூனிட்டுக்கு கீழே அவங்க பயன்படுத்துவாங்க. அது அவங்களுக்கு மின்சார கட்டணம் இல்லாமல் இருக்கும், சரியான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு நடுத்தர குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில், கணவன் மனைவி குழந்தை இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு டிவி, ஒரு ஃபேனு, ஒரு ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னா, மிக்சிலாம் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த 100 யூனிட்டுக்குள்ளே மேனேஜ் பண்ணிக்கலாம், மின்சார கட்டணம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இதுக்கு மேலே மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய நுகர்வோர் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக குடும்ப உறுப்பினர்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க. இல்லைனா ஏசி இந்த மாதிரியான ஆடம்பர சாதனங்களை பயன்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ இவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த 200 யூனிட் மின்சாரம் அப்படிங்கிறது 2 பிரச்சனையை உருவாக்கும். ஒன்று என்ன அப்படின்னா, அந்த 100 யூனிட் வரைக்கும் சிக்கனமாக பயன்படுத்திட்டு இருந்த நபர்கள் எல்லாம் இனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 200 யூனிட் வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க.
தேவையில்லாத நேரத்தில் மின் விளக்குகளை பயன்படுத்துறது, ஃபேனை போடுறது, இதெல்லாம் வந்து கண்ட்ரோலில் வச்சிருந்திருப்பாங்க இது வரைக்கும். இப்போ அதை கொஞ்சம் எக்ஸசிவாக கொண்டு போவாங்க. இது அரசுக்கு ஒரு விரயம். முதல் விஷயத்திலே வந்து சரியான ஒரு முடிவை விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு அப்படின்னா அதில் ஒரு சர்க்கிள் இருக்கு. ஆனால் இன்னும் ஒரு வாரத்தில் அவர் என்னென்ன பண்ணுறாருங்கிறத பொறுத்தா நம்ம இனி அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ தன்னுடைய கொள்கையை, கட்சியின் கொள்கையை வந்து 2 விஷயம் சொன்னார். திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது இரு கண்கள் அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் முதல்வராக பதவியேற்று இன்னைக்கு 3 திட்டங்களில் கையெழுத்து போட்டிருக்க விவகாரம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர் பண்ணிட்டு இருக்க திராவிடம் சார்ந்த விஷயங்கள் தான். அவர் இந்த திட்டங்களை, இலவச திட்டங்களை அறிவிச்சதும் சரி, வேட்பாளர்களாக வந்து பிறமொழி இனத்தவர்களை அந்த விகிதாச்சாரத்திற்கும் அதிகமாக அவர் உள்ள கொண்டு வந்ததானாலும் சரி, இன்னைக்கு வரைக்கும் அவர் திராவிடத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. தமிழ் தேசிய கண்ணோட்டத்தில் இவர் இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இனி அதை அவர் பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வேலைவாய்ப்புகளையும் அரசியல் உரிமைகளில் தவற விட்டாரு, வேலைவாய்ப்புகளில் அதை கொண்டு வர போறாரா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே அவர் முன்னால் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் அப்படிங்கிறது நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஊழல், நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய ஊழல். அதை அவர் எப்படி சரி பண்ண போறாருன்னு பார்க்கணும். பல்கலைக்கழக விவகாரங்கள் தொடர்பாக நான் வந்து 10 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன், நெல்லை பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய ஊழல்கள், முறைகேடுகள் தொடர்பாக. ஆனால் நான் அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறேன். பல்கலைக்கழகங்கள் எல்லாம் திவாலாகி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். இந்த பல்கலைக்கழகங்களை மீட்டெடுக்கிறதுக்கு, அதோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை வந்து மறுபடியும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது நான் ரொம்ப எதிர்பார்ப்போட பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன வருதுங்கிறத